இரவினில் ஆட்டம், பகலில் தூக்கம், தீவிரமான பர்சனல் அட்டாக். உதயநிதியை இறங்கி அடிக்கும் எடப்பாடி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் இப்போதே அனல் பறக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளும் திமுக அரசு மற்றும் அதன் தலைவர்கள் மீது முன்வைக்கும் கடுமையான தனிநபர் விமர்சனங்கள் தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. படத்தில் ஒரு பாடல் இருக்கிறது, இரவினில் ஆட்டம், பகலில் தூக்கம் என்று. உதயநிதி ஸ்டாலின் அப்படித்தான் இருக்கிறார். இரவில் என்ன செய்கிறார்? இரவில் ஆடுகிறார், பகலில் தூங்குகிறார், மக்களை பார்க்காமல் இருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி நேற்று நடந்த அதிமுக பிரச்சார கூட்டத்தில் பேசியுள்ளார். இதெல்லாம் போக அவர் என்ன செய்கிறார்? இன்ஸ்டாகிராமில் ஆட்டம் போடுகிறார், அங்கே ஒரு விஷயத்திற்கு லைக் போடுகிறார். நான் சொல்லவில்லை, நீங்களே என்ன செய்தார் என்று பாருங்கள். இப்படிப்பட்ட நபர் தமிழ்நாட்டிற்கு தேவையா? இவரெல்லாம் துணை முதல்வராக இருக்க வேண்டுமா? எப்போது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தான் தெரியுமா என்று கேட்பார்கள். நான் புகுந்து வந்தேன், பறந்து வந்தேன் என்பார்கள். நான் எப்படியோ வந்துவிட்டேன்ல, நான் உழைத்து வந்தேன் என்று எடப்பாடி பழனிசாமி இறங்கி அடித்து ஆடத் தொடங்கியுள்ளார். முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் மீது தாக்குதல். சமீபத்தில் பொதுக்கூட்டங்களில் பேசிய எடப்பாடி பழனிசாமி கொள்கை ரீதியான விமர்சனங்களை தாண்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடல்நிலை குறித்து கடுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். தனது கைகளை உயர்த்தினால் விரல்கள் நடுங்காது என்று கூறியதன் மூலம் முதலமைச்சரை மறைமுகமாக அவர் கேலி செய்ததாக திமுகவினர் கொந்தளித்துள்ளனர். அதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்ஸ்டாகிராம் செயல்பாடுகள் மற்றும் சமூக வலைதள பதிவுகளையும் இபிஎஸ் கடுமையாக சாடியுள்ளார். உதயநிதி ஒரு இன்ஸ்டாகிராம் முதலமைச்சர் போல செயல்படுவதாகவும், மக்கள் பிரச்சனைகளை விட சமூக வலைதள மோகம் அவரிடம் அதிகமாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவின் பதிலடி. இபிஎஸ்ஸின் இந்த விமர்சனங்களுக்கு திமுகவும் சளைக்காமல் பதிலடி கொடுத்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமியை பாஜகவின் முரட்டு அடிமை என்று உதயநிதி ஸ்டாலின் வர்ணித்துள்ளார். மேலும் சசிகலாவின் காலில் விழுந்த பழைய நினைவுகளை நினைவுபடுத்தி அதிமுகவின் சுயமரியாதை எங்கே என்று திமுக தரப்பு கேள்வி எழுப்பி வருகிறது.